Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தன்நாதன். இந்த வீடியோல நம்ம factors affecting photosynthesis பார்த்து முடிச்சிடலாம். So that இந்த chapter நம்ம complete பண்ணிடலாம். An understanding of factors that affect photosynthesis is necessary. அதாவது photosynthesis affect பண்ணக்கூடிய factors பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதனால photosynthesis குறையுது, எதனால photosynthesis ஜாஸ்தி ஆகுது இதெல்லாம் நமக்கு தெரியணும். The rate of photosynthesis is very important in determining the yield of the plant including crop plants. Crop plants na தானியங்கள் சொல்றோம். தானியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில சோறு சாப்பிடுறோம், மத்தியானம் சோறு சாப்பிடுறோம், நைட் சோறு சாப்பிடுறோம், தோசை சாப்பிடுறோம், இட்லி சாப்பிடுறோம், கோதுமை சப்பாத்தி சாப்பிடுறோம். தானியங்கள் இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. ஸ்டேபிள் ஃபுட் தானியங்கள் தான். கோதுமை, கம்பு, சோளம், நெல் இந்த மாதிரி. So that ஈல்டு ஒரு பிளான்ட்ல விளைச்சல் அதிகரிக்கணும். அரிசி எவ்வளோ வருது அதோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னா அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக நடந்திருக்கணும். ஃபோட்டோசிந்தசிஸ் குறைஞ்சிருச்சுன்னா ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடும். ஓகே, photosynthesis is under the influence of several factors, both internal and external. Internal factors அப்படிங்கிறது பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிறது, எக்ஸ்டர்னல்ங்கிறது environmental factors. காரணங்கள். The plant factors include the number, size, age, orientation of leaves. எல்லாமே leaves தான். Number of leaves, size of the leaf, age of the leaf, orientation of the leaf. Orientation என்ன? லீஃப் வந்து ஆப்போசிட் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகியிருக்கா, அல்லது ஒரு காம்பில் ஒரு கணு, அதாவது ஒரு நோடில் ஒரு லீஃப் தான் இருக்கா. ஸோ இதுதான் ஓரியன்டேஷன். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் தான் ஓரியன்டேஷன் ஆஃப் த லீஃப்மாங்க. சைஸ் பெருசாக இருந்தால் லீஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தி நடக்கும். ஏஜ் கம்மியாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சன்லைட் அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகும் படும். நம்பர் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மீசோஃபில் செல்ஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட். மீசோஃபில் செல்ஸ்னால் என்ன? மீசோஃபில் செல்ஸ்ங்கிறது லீஃபை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பர் எபிடர்மிஸ் லோயர் எபிடர்மிஸ்க்கு இடையில இருக்கிறது. மீசோனா மிடில், ஃபில்னா லீஃப். அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஷ்யூவை மீசோஃபில் டிஷ்யூ அப்படிம்போம். அந்த செல்ஸில் தான் நமக்கு வந்து குளோரோபிளாஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் குளோரோபிளாஸ்டோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு லீஃப்குள்ளே ஜாஸ்தியாக இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கும். கான்சன்ட்ரேஷன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட். ஸோ இது எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். த பிளான்ட் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ பார்த்ததெல்லாம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். பிளான்ட் ஃபேக்டர் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர் சொல்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். ஆர் டிபெண்ட் ஆன் த ஜெனட்டிக் predisposition and growth of the plant. ஸோ ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் என்ன? நியூக்ளியஸில் டிஎன்ஏ இருக்கா, டிஎன்ஏ தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. எத்தனை லீவ்ஸ் வரணும், சைஸ் ஆஃப் த லீஃப் என்ன, அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் த லீஃப் என்ன, இதெல்லாம் பிளான்ட் அந்த ஜீன்ஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அண்ட் க்ரோத் ஆஃப் த பிளான்ட், நிறைய தண்ணி விட்டு நல்ல ஃபர்டிலைசர்ஸ்லாம் கிடச்சி மினரல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் சாயில் அதிகமாக இருந்தால் பிளான்ட் நல்லா ஜம்முன்னு வளரும். ஸோ நல்லா வளர்ந்த பிளான்ட்டில் நிறைய ஈல்டும் கிடைக்கும். The external factors, internal factors பார்த்தாச்சு. இப்போ external factors would include the availability of sunlight. எக்ஸ்டர்னல்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர். சன்லைட் எவ்வளோ இருக்குது, திடீர்னு இருட்டுக்கிட்டு மழை பெஞ்சுது புயல் வந்துச்சுன்னா சன்லைட் குறைஞ்சி போயிடும். நார்மல் கண்டிஷனில் சன்லைட் நல்லா இருக்கும். டெம்பரேச்சர், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அண்ட் வாட்டர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்களா, இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது பிளான்ட் ஆர் இன்டர்னல் ஃபேக்டரில் வந்துடுது. அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதுவும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துலையும் வருது. ஒன்று இன்டர்னல் ஃபேக்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், ரெண்டுலேயுமே வருது, ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ் எ பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒரு பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது ஆல் தீஸ் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வில் சைமல்டேனியஸ்லி அஃபெக்ட் இட்ஸ் ரேட். ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி தான் எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது. பாசிட்டிவாகவும் அஃபெக்ட் பண்ணலாம், நெகட்டிவாகவும் அஃபெக்ட் பண்ணலாம். Hence, though several factors interact and simultaneously affect photosynthesis or carbon dioxide concentration or carbon dioxide fixation, photosynthesis க்கு இன்னொரு பேர் தான் carbon dioxide fixation. Usually one factor is the major cause or the one that limits the rate. So இத்தனை ஃபேக்டர்ஸ் சொன்னோம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எல்லாமே சைமல்டேனியஸாக தான் ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டை அஃபெக்ட் பண்ணுதுனாலும் அதில் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்கும். Hence, at any point, the rate will be determined by the factor available at suboptimal level. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸையும் இப்போ நம்ம சொல்ல போகிற வார்த்தைகளை கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், rate of photosynthesis sometimes minimum இருக்கும், sometimes maximum இருக்கும், திருப்பியும் என்னவா இருக்கலாம், மினிமமா இருக்கலாம். இந்த இடத்துல இப்போ சன்லைட் மினிமமா இருந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் மினிமம் ஆகிடும். சன்லைட் வந்து மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டு மினிமமாக போயிடும். சன்லைட் ஆப்டிமமாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் மேக்ஸிமம் இருக்கும். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்டருக்கு இந்த மூணையும் வச்சுக்கணும். ஃபேக்டர், ஒரு ஃபேக்டர் கம்மியாகவோ அளவுக்கு அதிகமாகவோ இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் குறைஞ்சி போயிடும். வாட்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் தண்ணி தேங்கி ஆக்சிஜன்லாம் அந்த வேருக்கு போகாமல் பிளான்ட்டை அழுகி போய் ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கும். தேவையான அளவுக்கு சரியான அளவில், ஆப்டிமம்ங்கிறது சரியான அளவில் தண்ணி இருந்தால் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அதே தான் சன்லைட். கம்மியாக இருந்தாலும் சரி ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கும். சரியான அளவில், ஆப்டிமம்ங்கிறது மிகச்சரியான அளவில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்டிமம் லெவல் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர் குறைவாகவும் இருக்கக்கூடாது ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, ஃபேக்டர் ஆப்டிமமாக இருந்தால் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் மேக்ஸிமமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். when several factors affect any chemical process, not only photosynthesis, any chemical process biologically living organismத்தில் Blackman's law of limiting factors come into effect. சரி, பிளாக்மேன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1905ல் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டரை ப்ரப்பவுண்ட் பண்ணியிருக்காரு, நமக்கு சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழம்பு அம்மா வச்சுருக்குறாங்க. குழம்புல மிளகாத்தூள் போட்டிருக்கிறாங்க, தண்ணி ஊற்றிருக்கிறாங்க, பருப்பு போட்டிருக்காங்க, காய்கறி போட்டிருக்காங்க, உப்பு போட்டிருக்காங்க. இப்போது உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சு. குழம்புல வாயிலே வைக்க முடியல, உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்வீங்க. பருப்பு எந்த அளவில் இருக்குது, தண்ணி எந்த அளவில் இருக்குது, குழம்பு திக்காக இருக்குதா இல்லை காய் வெந்திருக்குதா வேகாமல் இருக்குதான்லாம் பார்க்க மாட்டோம். உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, குழம்பு வேண்டாம். ஒரு ரீசன் தான் காரணம் குழம்பு வேண்டான்னு சொல்கிறதுக்கு. ஒரு வேளை உப்பே போடலை, சீச்சி இந்த குழம்பை யார் வாயில் வைப்பா, உப்பே இல்லை, உப்பு தான் காரணமாக இருக்குது. சரி, உப்பு சரியான அளவில் போட்டாங்கப்பா, கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டாங்க, குழம்பு ரசம் மாதிரி இருக்குது. இதுக்கு ரசத்தையே சாப்பிட்டு போயிடலாம், இது என்ன குழம்பா அப்படின்னு தள்ளி விட்டு போயிடுவோம். ஸோ தட் ஏதோ ஒரு காரணம் தான் ஒரு பொருளை வேணான்னு சொல்கிறதுக்கு ரீசனாக இருக்குது. அதை தான் பிளாக்மேன் இங்கே சொல்கிறாரு. ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த ஃபோட்டோசிந்தசிஸை சன்லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இதெல்லாம் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணுறதில்ல. இதில் யாரோ ஒருத்தர் தான் ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுறாரு, இல்லை ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை குறைக்கிறாரு. இவ்வளவு தான் பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகே, திஸ் ஸ்டேட்ஸ் த ஃபாலோயிங். இஃப் எ கெமிக்கல் ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்னு வச்சுக்கோங்க இஸ் அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர், கார்பன் டை ஆக்சைடும் அஃபெக்ட் பண்ணுது, லைட்டும் அஃபெக்ட் பண்ணுது, வாட்டரும் அஃபெக்ட் பண்ணுது, then its rate will be determined by the factor which is nearest to its minimal value. எந்த ஃபேக்டர் இங்கே எழுதியிருக்கேன். சன்லைட் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கா, கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருக்குது, வாட்டர் குறைவாக இருக்குது, சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த 3 பேரில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது யார்? சன்லைட். அப்போ சன்லைட் தான் ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுறானே தவிர கம்மியாக இருக்க கார்பன் டை ஆக்சைடோ கம்மியாக இருக்கிற வாட்டர்னாலேயோ கிடையாது. ரொம்ப கம்மியாக இருக்கிற சன்லைட் தான் ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுறான். சரிங்க, சன்லைட் ஓரளவுக்கு இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, ஓரளவுக்கு டிம்மாக சன்லைட் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் யார்? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ எல்லாரும் கம்மியாக இருக்கான், அதில் ரொம்ப கம்மியாக இருக்க ஒரு ஃபேக்டர் தான் ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். ஓகே, இட் இஸ் த ஃபேக்டர் விச் டைரக்ட்லி அஃபெக்ட் த ப்ராசஸ் ஆஃப் இஃப் இட்ஸ் குவான்டிட்டி இஸ் சேஞ்ச்டு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு அளவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். அப்போ யார் காரணம்? ரொம்ப கம்மியாக யார் இருக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸில் எந்த ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கான் அவன் தான்
அந்த ஒரு ஆள் தான் ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுறாங்கிறது பிளாக்மேனோட லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். எல்லாரும் சேர்ந்து சைமல்டேனியஸாக அஃபெக்ட் பண்ணல, ஒருத்தர் தான் அஃபெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், டெஸ்பைட் த ப்ராசஸ் ஆஃப் எ க்ரீன் லீஃப் அண்ட் ஆப்டிமல் லைட் தேவையான அளவு இருக்குது. ஆப்டிமல்னா கரெக்டான அளவு, தேவையான அளவு இருக்குது. க்ரீன் லீஃப் இருக்குது and carbon dioxide conditions, the plant may not photosynthesis if the temperature is very low. This leaf is given the optimal temperature will start photosynthesizing. இப்போ என்ன சொல்கிறாங்க, க்ரீன் லீஃப் இருக்குது, தட் மீன்ஸ் குளோரோபிளாஸ்ட் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, சன்லைட் தேவையான அளவுக்கு இருக்குது, ஆப்டிமம் லெவலில் தேவையான அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்துச்சு, ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு ஆள் தான் ஃபோட்டோசிந்தசிஸை குறைக்கிறான். டெம்பரேச்சர் நான் நார்மல் கொண்டு வந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யார் ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுறா, அந்த ஒரு ஃபேக்டர் தான் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். அண்ட் அந்த ஒரு ஃபேக்டர் நான் திருப்பி சேஞ்ச் பண்ணிட்டேன், தேவையான அளவு கொண்டு வந்துட்டா ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இதை தான் பிளாக்மேன் சொன்னார். ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது லைட். we need to distinguish between light quality, light intensity and the duration of exposure to light while discussing light as a factor that affects photosynthesis. மூணு விஷயம் இங்கே பார்க்க சொல்கிறாங்க. லைட்டோட குவாலிட்டி, லைட்டோட இன்டென்சிட்டி அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆஃப் லைட். லைட்டோட குவாலிட்டினா என்னங்க? லைட்டு சன்லைட் இருக்குது, மதியானம் 12 மணிக்கு சன்லைட் எப்படி பளிச்சுன்னு இருக்கும், சாயந்தரம் அதோட குவாலிட்டி குறைஞ்சிரும், டிம்மான மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு அதோட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். மேகம் வந்து மூடிக்கிச்சுன்னா சன்லைட்டோட குவாலிட்டி குறைஞ்சி போயிடும். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், குவாலிட்டி ஆஃப் த சன்லைட். சரி, சன்லைட் இன்டென்சிஃபைஸ்னா இந்த மந்த் ஆஃப் மே, ஜூன், ஜூலை வேர்த்து கொட்டுது, லைட் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதே மழை காலத்தில் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இப்போ கூட வேர்க்குது சார்னு சொல்வீங்க, பட் சொல்கிறேன், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லலாம் மே, ஜூன், ஜூலையில் இருந்த அளவுக்கு வெயில் இல்லை. சன்லைட்டோட இன்டென்சிட்டி அந்த மந்தில் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் குவாலிட்டி ஆஃப் த லைட், சன்லைட் இன்டென்சிட்டிக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ். எக்ஸ்போஷர் டு சன்லைட், இதுவும் சேம் எக்ஸாம்பிளே சொல்லலாம். மே மாதத்தில் லைட்டு டியூரேஷன் ஜாஸ்தியாகவும் நைட்டு இரவு டியூரேஷன் கம்மியாகவும் இருக்கும். அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் இருட்டிடுது, காலையில் 6 மணி ஆனால் தான் வெளிச்சமே வருது, லேட்டாக விடியுது, சீக்கிரம் இருட்டிடுது, டியூரேஷன் குறைஞ்சி போயிடுச்சு. அதே மே மாதம்னா சீக்கிரம் விடிஞ்சிடும், 5:30க்கெல்லாம் வெளிச்சம் வந்துடும், நைட்டு 7 மணிக்கு தான் இருட்டும். அதான் டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் டு லைட் while discussing light as a factor. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். There is a linear relationship between incident light and carbon dioxide fixation rate at low light intensities. So light intensity கம்மியாக இருக்கும்போது rate of photosynthesis தான் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ரேட்னு சொல்கிறோம், அதுவும் கம்மியாக தான் இருக்குது. லீனியர் ரிலேஷன்ஷிப். லைட் இன்டென்சிட்டி அதிகரிக்க 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 ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. லைட் இன்டென்சிட்டி அதிகரிக்கிற ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகரிக்குது. இதுதான் ஆப்டிமம் லெவல், இதுதான் ஆப்டிமம் லெவல். இந்த லெவலில் லைட் இன்டென்சிட்டி கொடுக்கும்போது ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு மேலே லைட் இன்டென்சிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகாது, அப்படியே மெயின்டைனாக தான் இருக்கும். At higher light intensities, gradually the rate does not show further increase as other factors become limiting. Higher light intensity அதுக்கு மேலே கொடுத்தாலும் லைட் இன்டென்சிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும் கூட ஒரு அளவுக்கு மேலே ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகாது. காரணம் என்னென்ன, வாட்டர் அதை இன்க்ரீஸ் பண்ணல, அதுக்கு தேவையான அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு தேவையான அளவுக்கு தான் இருக்குது. அப்போ எல்லாம் சேர்ந்து தானே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். வெறும் லைட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் மீதி இருக்கவங்கலாம் எங்கேருந்து வருவாங்க? ஸோ மற்றவங்கெல்லாம் சரியான அளவில் இருக்கும்போது லைட் இன்டென்சிட்டி ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணால் ஒன்றும் பருப்பு வேகாது. வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் இஸ் தட் லைட் சேச்சுரேஷன் அக்கர்ஸ் அட் 10% ஆஃப் த ஃபுல் சன்லைட். சன்லைட் ஃபுல்லாக 10% சன்லைட் இருந்தால் போதும், ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். ஆமாம், சேச்சுரேஷன்னா ஹை லெவல், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் என்னது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு அர்த்தம். ஹென்ஸ் எக்ஸப்ட் ஃபார் பிளான்ஸ் இன் ஷேட், நிழலில் இருக்க பிளான்ஸை தவிர, ஆர் இன் டென்ஸ் ஃபாரஸ்ட், லைட் இஸ் ரேர்லி a லிமிட்டிங் ஃபேக்டர் இன் நேச்சர். ஸோ ஷேடுனா நிழலில் இருக்கிறது, டென்ஸ் ஃபாரஸ்ட்னா அங்கேயும் நிழலுக்குள்ளே தான் செடிகள் இருக்கும். அதை தவிர மீதி எந்த பிளான்ஸுக்கும் லைட் ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கவே இருக்காது. லைட் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னா 10% லைட்லேயே, சன்லைட் 10% கிடைச்சாலே ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்
ஹையஸ்ட் லெவலில் நடக்குது. அதனால் இது ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்காது. Increase in incident light beyond a point causes breakdown of chlorophyll and a decrease in photosynthesis. Incident lightனா என்ன? டைரக்டாக சன்லைட் வந்து லீஃபில் படுதில்ல, தட் இஸ் இன்சிடென்ட் லைட். அந்த இன்சிடென்ட் லைட்டை ஜாஸ்தி பண்ணும்போது குளோரோஃபில் டெஸ்ட்ராய் ஆகி ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டாப் ஆகும். ஸோ எதுவுமே ஒரு அளவோடு இருக்கணும், ஆப்டிமம் லெவலில் இருக்கணும். ஆப்டிமம் லெவலுக்கு மேலே சன்லைட்டை நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும், லைட் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாலும் குளோரோஃபில் டெஸ்ட்ராய் ஆகி ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பற்றி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. எதெல்லாம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். கார்பன் டை ஆக்சைடு இஸ் த மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி லோ இன் த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு பார்த்தீங்கன்னா 0.03 to 0.04% தான் இருக்குது. Increase in concentration up to 0.05% under laboratory condition. Naturally அது நடக்காது. Laboratory conditionல can cause an increase in carbon dioxide fixation rate. Beyond this 0.05க்கு மேலே கார்பன் டை ஆக்சைடு லெவலை இன்க்ரீஸ் பண்ணால் டேமேஜிங் எஃபெக்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓவர் லாங்கர் பீரியட். கண்டினியூஸாக நான் லெபார்டரி கண்டிஷனில் 0.05க்கு மேலே நான் கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா, தொடர்ந்து கொடுத்தா அது டேமேஜ் பண்ணிடும் லீவ்ஸ் எல்லாம். ஃபோட்டோசிந்தசிஸே நடக்க முடியாத மாதிரி குளோரோபிளாஸ்ட் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். 0.05 வரைக்கும் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. The C3 and C4 plants respond differently to carbon dioxide concentration. At low light condition, neither group na C3, C4 plants, neither group responds to high carbon dioxide conditions. At high light intensities, both C3, C4 plants show increase in rates of photosynthesis. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, லோ லைட் ஹை லைட் இந்த ரெண்டும் பிரச்சனை இல்லை. லோ லைட்லையும் ரெண்டும் ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா எந்த ஒரு விளைவும் ஏற்படுத்துறதில்ல. ஏன்னா லைட்டே கம்மியாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்? ஃபோட்டோனா லைட்டு கம்மியாக கொடுத்தா C3லையும் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகாது. கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகி லைட்டு கம்மியாக கொடுத்தா C3லையும் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகாது, C4 பிளான்ட்ஸ்லையும் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகாது. லைட் இன்டென்சிட்டி தேவையான அளவுக்கு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஹை லைட் இன்டென்சிட்டியில் C3, C4 பிளான்ட்ஸ் ரெண்டுமே ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் ஜாஸ்தி ஆகுது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட்டீஸ் தட் C4 plants show saturation at about 360 mul per liter, while C3 responds to increased carbon dioxide concentration and saturation seen only beyond 450 mul per liter. Thus, current availability of carbon dioxide level is limiting the C3 plant. ஏன்னா உங்களுக்கு 450 ml மேலே கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தா தான் C3 பிளான்ட்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாகும். கரண்ட் லெவல் எவ்வளோ? 0.03 to 0.04%. அதாவது 300 to 400 ml per liter தான் நமக்கு அட்மாஸ்பியரில் நேச்சுரலாக இருக்குது. ஆனால் 450 அப்படிங்கிறது 0.45 பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தா தான் C3 பிளான்ட்ஸில் என்ன நடக்கும்? ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு லிமிட்டிங் ஃபேக்டராக யாருக்கு இருக்கா? C3 பிளான்ட்ஸுக்கு. C4 பிளான்ட்ஸுக்கு அட்மாஸ்பியரிக் லெவலில் இருக்கிறதே போதும், ஜம்முன்னு அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ C3 பிளான்ட் தான் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடால் ஃபோட்டோசிந்தசிஸ் குறையிறது அஃபெக்ட் ஆகிறது, C4 கிடையாது. The fact C3 plants respond to higher carbon dioxide concentration by showing increased rate of photosynthesis leading to higher productivity has been used for some greenhouse crops such as இது நீட் கொஷினில் கேட்டிருந்தாங்க. கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் போது C3 பிளான்ட்ஸ் அதிகமான ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்குது. இதை எங்கே க்ரீன் ஹவுஸ் கிராப்ஸ் எதில் பயன்படுத்துகிறோம்? டொமேட்டோஸ் அண்ட் பெல் பெப்பர். நீட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. They are allowed to grow in carbon dioxide enriched atmosphere that leads to higher yield. The greenhouseங்கிறது கார்பன் டை ஆக்சைடு என்ரிச்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதிகமான ஈல்டு டொமேட்டோ அண்ட் பிளாக் பேப்பரில் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். த டார்க் ரியாக்ஷன்னா என்ன? டே டைமில் தான் நடக்கும், லைட்டை யூஸ் பண்ணாது. ஆனால் லைட் ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆன ஏடிபி NADPH எனர்ஜியை யூஸ் பண்ணும். ஓகே, the dark reaction being enzymatic or temperature controlled. dark reaction வந்து temperature controlled இருக்கு, பட் light reaction temperature controlled கிடையாது. dark reaction is temperature controlled. questionல கேட்பாங்க.
Though the light reaction are also temperature sensitive, they are affected to a much lesser extent. Light reaction temperature அதிகமாகும் போது பாதிக்கும் தான், ஆனால் டார்க் ரியாக்ஷன் அளவுக்கு பாதிக்காது. The C4 plants respond to higher temperatures and show high rate of photosynthesis, while C3 plants have a much lower temperature optimum. So அதாவது 20 to 25 டிகிரி செல்சியஸ் ஆர் 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு C3 பிளான்ட்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆப்டிமம் லெவலில் நடக்கும், அதிகமாக லெவலில் நடக்கும். ஆனால் C4 பிளான்ட்ஸுங்கிறது 40 டிகிரி செல்சியஸில் கூட உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக நடக்கும். The temperature optimum for photosynthesis of different plants also depends on the habitat. Habitatனா வளர்ற இடம், the place where the plants grow, that they are adapted to. Desert plantல வளர்றதுலாம் ஹை டெம்பரேச்சரில் ஒன்றும் ஆகாது, நல்லா சூப்பராக வளரும். Tropical plantsனா அதிகமான வெயில் இருக்கிற இடத்துல have a higher temperature optimum than the plants adapted to temperate climates. Temperate climatesனா குளிராக இருக்கிற இடம், லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடம் தான் டெம்பரேட் அப்படிம்போம். சரி, நெக்ஸ்ட் வாட்டர். ஈவன் தோ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இன் த லைட் ரியாக்ஷன். ஏன் ரியாக்டன்ஸ்னு சொல்கிறோம்? லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரியாக்டன்ஸ். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் which gives rise to CH2ON plus oxygen plus H2O. So one of the reactant yaar water photosynthesis ku. The effect of water as a factor is more through its effect on plant rather than directly on photosynthesis. தண்ணி இல்லைன்னா மொத்த பிளான்ட்டும் காஞ்சி போயிடும், அப்புறம் எங்கே போய் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டை நீங்கள் போய் பார்க்குறீங்க? ஸோ வாட்டர் என்டையர் பிளான்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். வாட்டர் இல்லைன்னா வேறு எந்த பயாலஜிக்கல் சிந்தசிஸ், எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுமே நடக்காது. வாட்டர் ஸ்ட்ரெஸ் காஸ் த ஸ்டொமேட்டா டு க்ளோஸ், ஹென்ஸ் ரெடியூசிங் த கார்பன் டை ஆக்சைடு அவைலபிலிட்டி. வாட்டர் குறைஞ்சிருச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டொமேட்டாலாம் க்ளோஸ் பண்ணும். அப்போ வெளியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வராது, கார்பன் டை ஆக்சைடு அளவு பிளான்ட்டில் குறைஞ்சி போயிடும். பிசைட்ஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ மேக்ஸ் லீவ்ஸ் வில்ட். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும்போது, வாட்டர் கம்மியாக இருக்கிறது தான் வாட்டர் ஸ்ட்ரெஸ், இலை காஞ்சி போயிடும். thus reducing the surface area of the leaves and their metabolic activity as well as. லீஃபோட சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சி போயிடுச்சுன்னா சன்லைட் படுறது குறைஞ்சி போய் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் குறைஞ்சி போயிடும். ஸோ அண்ட் கடைசியாக அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிடும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டினா ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் இதெல்லாம். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.